ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் செல்ல குருதேவ். புருஷோத்தமன் தெய்வீக விளையாட்டை அங்கே தொடங்குறார். சில பேரை ஆலிங்கனம் செய்தார், சில பேரை கிள்ளினார், ஆஹ், ஆஹ், சில பேரை விளையாட்டு காட்டுறார், சில பேரை தள்ளி விட்டார். ஆஹ், இதன் மூலம் அவங்கெல்லாம் புனிதம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தி கண்ணன்ட்ட, கண்ணா எனக்கு ஒருத்தி தலையை பின்னுறேன்னு சொல்லி கோணல் மாணலாக தலை பின்னி விட்டா, அதை எனக்கு சரி பண்ணி விடேன் அப்படின்னு திரும்பி நிற்கிறா. அப்போ கண்ணன் ஆவலோட அவளுடைய தலைமுடியை திரும்ப பிரிச்சுட்டு ஒழுங்காக பின்னல் போட்டார். அடுத்து ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வேலை கொடுக்குறாங்க கண்ணனுக்கு. எல்லாரோடையும் ஒவ்வொரு கண்ணன் இருக்கிறார். ஒருத்தி எனக்கு பூ வச்சு விடுங்கிறா, மலரை அலங்காரம் பண்ணுறார். சிலருக்கு கன்னத்தில் ஏதாவது இந்த மண்ணை கொண்டு ஒரு கலவை மாதிரி தயார் செய்து படம் வரைஞ்சி விளையாடுறார் கிருஷ்ணர். எனக்கு முதல்ல மலர் அலங்காரம் பண்ணு அப்படின்னு ஒருத்தி போட்டி போட்டா. இந்த போட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அப்புறம் அது கௌரவமாச்சுது. அதுக்கடுத்து கர்வமாக மாறிச்சுது. இப்போ கர்வம் எப்பவுமே கண்ணனுக்கு பிடிக்காது. எல்லாரும் உரிமை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் கண்ணன் திடீர்னு மாயமாகிறார். இந்த மாயம் கோபியருக்கு கனவு போல மாறிடுச்சுது. தேவையற்ற ஊழல் செய்தோம் அப்படின்னு சொல்லி வருந்த ஆரம்பிச்சாங்க. பெண்களுடைய சுபாவம் இது. பகவான் இப்போ காணாம போயிட்டார். கள்ளம் இல்லாத அந்த தோழிகள் வேதனைப்பட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சு கண் கலங்கினாங்க. ஒவ்வொருத்தையும் நான் கண்ணன்ட்ட இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது, இந்த மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் யாரையும் குறை பேசல, தங்களை தாங்களே தப்பு தன்னுடையது அப்படிங்கிற மாதிரி வேதனைப்பட்டாங்க. அவர் கிருஷ்ணன் எஜமான் நமக்கு, நாம உரிமையாளர் மாதிரி நடந்துக்கிட்டோம். நமக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது? ஒருத்தி சொல்றா, நான் கண்ணனுடைய கையை பிடிச்சு சுண்டி இழுத்தேன், அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறா. உண்மையிலே கோபியர்கள் எல்லாம் பெரிய சாதுக்கள் தான். ஆனால் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் மங்களம் இழந்தேன், என்ன கொன்று விடு அப்படின்னு மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. கிருஷ்ணரை இழந்திருக்கிறவங்கலாம் மங்களம் இல்லாத கேஸ். அதான் அவ சொல்கிறா. ஒருத்தி சொல்கிறா, இப்படி அழுதுகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம், வாங்க கண்ணனை தேடுவோம், ரொம்ப தூரம் ஒன்றும் போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. இப்படி கண்ணனை தேடும் நிகழ்வுகள் தான் வேதங்களில் இறைவனை தேடுற மாதிரி காட்டப்பட்டது. உயரமான மரங்கள்லாம் இருந்தது. அது உயரமாக இருக்கிறதுனால கண்ணன் எவ்வளோ தூரம் போயிருக்கிறாங்கிறத மரங்கள் பார்க்க முடியுங்கிற நினப்பில் அந்த மரத்தை பார்த்து கேட்டாங்க. நீங்கள்லாம் உயரமானவங்க, உயர்ந்தவங்க, கண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லி கோபியர்கள் கேட்குறாங்க. மரங்களுக்கு பேச தெரியல, பேச முடியல. வேத மோதிர பண்டிட்டுகள் நிறைய பேர், அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க தான். ஆனால் இறைவனை விசாரம் செய்கிறதா சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் மரங்கள் மாதிரி, பதில் சொல்ல தெரியாது. அஸ்வத்த மரம், கதம மரம், அத்தி மரம், மருத மரம், இந்த மரங்கள்ட்டெல்லாம் கேட்டாங்க. கோபியர்கள் கேள்விக்கு அந்த மரத்துலேருந்து ஒரு இலை கூட பதில் சொல்லலை. பிருந்தாவன மரங்கள் கருணை மிகுந்த தபஸ்விகள், மௌன விரதம் காப்பவங்க. மரத்தின் நடுவே யூத்திகா, மாதவி, மாலதி, மல்லிகா, இந்த மாதிரி கொடிகள்லாம் பூக்களை தாங்கி இருந்தது. அதுகளும் பேசலை. விசேஷ மரங்களான மா, வேம்பு, தமாலம், நாகலிங்கம், இதுகளும் ஊமையாக இருந்தது. மரம் செடி கொடிகளில் இலைகளில் சில இடத்துல நீர் இருக்கிறத பார்த்து அவங்களும் கண் கலங்குறாங்களோ அப்படின்னு கோபியர்கள் பேசிக்கிட்டாங்க. அப்போ ஒரு துளசியை பார்த்து எல்லாரும் வணங்கி வேண்டுறாங்க. கருணை மிக்கவளே, இந்த சிறுமிகள்கிட்ட கருணை காட்டு, எங்களுடைய வனமாளி எங்கள் இதயத்தை கொண்டு போயிட்டான், ஆசீர்வாதம் மட்டுமே தரக்கூடியவா நீ, எங்கள் இதய நாயகன் எங்க, நீ கூட சில இலைகளை பழுக்க வச்சிருக்கிற, உன்னையும் கண்ணன் பிரிந்த மாதிரி கருதுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்து பூமியில் பசுந்தரையில் இருந்த புற்கள்கிட்ட நிறைய புல் இருக்கு, அதில் உட்கார்ந்து அந்த புல்லை பார்த்து, கண்ணன் நடந்து போகும்போதெல்லாம் உனக்கு புல்லரிப்பு வருமே, நீயாவது சொல்லு, அந்த மாயக்கபடன் எங்கே போனான் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பக்கத்தில் காளிங்க மடு வந்தது. ஒருத்தி மற்றொருத்திய காளியனாக பாவித்து அவள் தலையில் கண்ணன் மாதிரி பாதங்களை வச்சு நடனமாட ஆரம்பித்தா.
"ஓ காளிங்கா, கண்ணன விடு. அவன என்ன செய்த? துஷ்டர்கள அடக்குறவன் எங்க கண்ணன்" அப்படின்னு சொல்லி அவ புலம்புறா. கண்ணனுடைய பாத தூளிகள தங்கள் தலை வகிட்ல போட்டுக்கிட்டாங்க. அந்த பாத தூளிகள போடுறதுக்காகத்தான் அந்த வகிடே இருக்குது போல. ஒண்ணு போல இருந்தது. ஒருத்தி தன்னுடைய மேலாடைய தூக்கி குடை மாதிரி விரித்து பிடிச்சு, "மழை, காத்துக்கு யாரும் பயப்படாதீங்க. இது கோவர்த்தனா. நான் தூக்கி பிடிச்சிருக்கிறேன்" அப்படின்னு அபிநயம் செய்றா. ஒருத்தி பூதனாவா மாறி மற்றொருத்தி அவகிட்ட பால் அருந்துற மாதிரி செய்றா. ஒருத்தி உரலா மாறுறா. 2 பேர் மருதமரம் ஆகுறாங்க. அ ஒருத்தி கண்ணன் கட்டுப்பட்ட மாதிரி அந்த சம்பவத்த அபிநயம் செய்தா. ஒருத்தி ஒரு குச்சிய ஒடிச்சு வாயில வச்சு புல்லாங்குழல் மாதிரி அபிநயிக்கிறா. யார் யார் மனத கண்ணனுடைய செயல்கள் எப்படியெல்லாம் பாதிச்சிருந்ததோ, அந்த செயல்களை எல்லாம் அவங்க வெளிப்படுத்தி கிருஷ்ண பிரேமையில மூழ்கி கிடக்குறாங்க. இது ஒரு பித்து கொண்ட ஆன்மீக பரவச நிலை. ஒருத்தி பூமியில தலைய மோதி அ அ அ மோதி அழும்போது, லலிதா அத வந்து அவ மோதும்போது தன்னுடைய கால்கள குறுக்க, பாதங்கள முந்தி வச்சு தடுத்தா. தடுத்துட்டு கீழ உட்கார்ந்த லலிதா கண்ணனுடைய பாத முத்திரைய தரையில பார்த்துட்டா. "இங்க பாருங்க, கண்ணன் மாயமாகல. தரையில அவருடைய பாத முத்திரை இருக்கு பாருங்க. அதுவும் பக்கத்துல நம்ம தோழி ராதையுடைய பாத முத்திரையும் இருக்கு. இந்த வழியா தான் போயிருக்கிறாங்க. வாங்க பின்பற்றி நடப்போம்" அப்படின்னு சொன்னா. உண்மையிலேயே அங்க கண்ணன், ராதை அவங்க பாத சின்னங்கள் இருந்துச்சு. கோபியர்கள் கூட்டம் அந்த பாத முத்திரைகள பின்தொடர்ந்து அதுல மிதிக்காம அடிப்பிரதட்சணமா நடந்து போனாங்க. இதுதான் புரட்டாசியில ஆலயங்கள்ல அடிப்பிரதட்சணம் மக்கள் செய்ற பழக்கமாக மாறிச்சுது. இவங்களுக்கெல்லாம் கண்ணன் பாதமுத்திரைய பார்த்து பாதி உயிர் வந்துச்சுது. அ அ அவங்களுக்கு பகவானுடைய பாத சின்னங்களே பாதையா மாறிச்சுது. இப்போ சந்திராவளி சொன்னா, கண்ணனும் ராதையும் போயிருக்கிறத இந்த தடங்கள் நமக்கு காட்டுது. ராதையுடைய பாத சின்னங்கள்ல பாருங்க, கொடி இருக்குது, பத்மம், குடை, மாலை, சக்தி, சிம்மாசனம், ரதம், சக்கரம், சந்திரன், அங்குசம், 2 பொட்டு, அப்புறம் மீன், கதை, சங்கு, அறுகோணம், ஊர்த்வ ரேகை இதுகெல்லாம் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் ஆறுதல் வருது. அப்போ இருட்ட ஆரம்பிக்குது. நடுவுல கரடு முரடான பாதையும் வருது. சந்திராவதி சந்திராவதி சொல்ல, "இந்த பாதையில தேள் இருக்கலாம், பாம்பு இருக்கலாம். அ அதுகெல்லாம் கடிக்கிறதா இருந்தா இப்பவே நம்மள கடிச்சிட்டா நிம்மதியா உடம்ப விட்டுறலாம். அ அதுகள் வந்து தெரியாத்தனமா கண்ணனையோ, ராதையையோ அ துன்புறுத்துற மாரி எதுவும் செய்திறக்கூடாது" அப்படின்னு மனசுல வேண்டுறா. இப்போ 2 பேருடைய பாத தடங்களும் நெருக்கமா இருக்குது. கண்ணன், ராதை பாத தடம். அப்போ ராதை கண்ணன் மேல சாய்ஞ்சு நடந்து போயிருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. அடுத்து ஒரு கொடி, ஒரு செடியில கிருஷ்ணர் பூ பறிச்ச மாதிரி அந்த அடையாளங்கள் இருந்தது. ஏன்னா, அவருடைய முன் பாதம் வந்து ஆழமா பதிஞ்சிருந்தது. அப்போ அவரு இதுல பூ பறிச்சிருக்கிறார் அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. இப்படியே அந்த பிரேமிகள் கூட்டம் நடந்து போய் தூரத்துல ராதை மயங்கி கிடக்கிறத பார்த்து ஓடி போனாங்க. லலிதா, விசாகா ராதைய இடுப்புல 2 பக்கமும் அமர்ந்து அவள தூக்கி சந்திராவளி மடியில கிடத்துறாங்க. ராதா கண்ண திறன்னு சொல்லி உன் தோழிகள் வந்திருக்கிறோன்னு கதறுனாங்க. அப்போ ராதா வந்து மெதுவா உணர்வு வருது. கண்ண திறக்குறாங்க. சந்திராவளியோட மடியில இருந்த மாதிரி கண்ண திறந்துட்டு, தன்னுடைய 2 கைகளையும் சந்திராவளியோட கழுத்துல போட்டு அழுதபடி, "அ இந்த சகோதரிய மன்னிச்சிருங்க. அ உங்க கூட்டத்துல தான் நானும் இருந்தேன். ஆனா, கண்ணன் என்ன வந்து ஓரப்பார்வையால, அ என் கூட வா அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டதுனால நான் இப்படி வந்தேன்" அப்படின்னு சொன்னா ராதா. இங்கேயும் திடீரென மறைஞ்சிட்டாரு அப்படின்னு ராதா சொல்ல, அ கொஞ்சம் அழுது அப்படி மூர்ச்சையாக்குறாங்க. அப்போ கோபியர்கள் ராதைய திரும்பவும் தெளிய வச்சு ஆறுதல் படுத்தி, நாம எல்லாருமா தேடலாம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ராதையுடைய கண்ணீர வந்து சந்திராவளி தன்னுடைய தாவணி முகப்பால தொடச்சு விடுறா. அ ரொம்பவும் இருட்ட ஆரம்பிக்குது. அ எதிர்ல காடு இன்னும் அதிகமா நெருக்கமான காடா இருக்குது. அ அப்ப ராதா வந்து சந்திராவளிகிட்ட,
சகோதரி இது போதும் இனிமே போக வேண்டாம். பகல்லே ஒளிறவர் இருட்டுல கண்டா பிடிக்க முடியும். எங்க அவர பிரிஞ்சோமோ, அந்த காளிந்தி நதிக்கரையிலே போய் நாம காத்திருக்கலாம்." இப்படி சொல்லி அவருடைய கருணைய வேண்டி, அ அங்கருந்து திரும்பி போறாங்க. நாமெல்லாம் அபலைகள், அவர தான் சார்ந்து இருக்கிறோம். அதனால அந்த ஸ்தலத்துக்கே போவோம்ன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ நதிக்கரையில அவங்கலாம் போயிட்டு, அங்க போய் கூடி நிற்க, அந்த கண்ணன் அமர்ந்திருந்த பாறை மையமா இருக்குது. எல்லாம் நெருக்கி உட்கார்ந்திருக்கிறாங்க. கண்ணன் லீலைகளையும், நாமங்களையும் பிரிவு துயரோட பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அந்த நாதத்த பிரம்மா கேட்கிறார். ஒரு பெரிய சங்கீதமா ரசிக்கிறார். ஒருத்தி சொல்றா, "கண்ணையாவுக்காக நாம வீடு, வாசல், சொந்த பந்தம் அத்தனையும் துறந்து வந்தோம். இப்படி நடுக்காட்டுல கருணை இல்லாம, உதவி இல்லாத நிலையில அனாதரவா விட்டுட்டு மறைந்த கண்ணன என்ன செய்யலாம்? இது என்ன கெட்ட பழக்கம்? அ அப்படிப்பட்டவன் நம்ம ஏன் காட்டுத் தீயிலிருந்து காப்பாத்தணும்? கொடூரமான மழையிலிருந்து கோவர்த்தனாவ தூக்கி பிடிச்சு ஏன் காப்பாத்தணும்? காளிங்கன்ட்ட இருந்து காப்பாத்தணும். அடிக்கடி வந்த அசுரர்ட்ட இருந்து நம்ம உயிர ஏன் காப்பாத்தியிருக்கணும்? இப்படி பிரிவு துயர்ல நம்மள சாகடிக்கிறதோட அப்பவே கொன்றுக்கலாமே அப்படின்னு சொல்றா. கண்ணனுடைய பரந்த மார்பு, விசாலமான புஜம், புன்னகை முகம், சுருள் சுருளான கேசம் இதுகளையெல்லாம் அபிநயம் செய்து கிருஷ்ண நெனப்புல மூழ்கி இருந்தாங்க. பசுக்களோட பழகுறதாலயும் அ அதாவது கண்ணன் வந்து பசுக்களோடவே எப்பவுமே பழகுனா கூட, அந்த பசுக்கள் நடமாடுற இடத்துல பாதுகை அவர் அணியிறதே கிடையாது. வெறுங்காலோட தான் நடப்பார். இத அவங்க சொல்லி, "கண்ணன் பாதம் படாத பாடு படுமே" அப்படின்னு ஒருத்தி வருந்துறா. கண்ணன் வந்தாச்சுன்னா, முதல்ல கண்ணனுடைய பாதங்கள நான் எடுத்து, என்னுடைய நெஞ்சில வச்சு, அந்த பாதங்கள நான் வந்து இதமா அழுத்தி விடப் போறேன் அப்படின்னு சொன்னா. இப்படியா கண்ணன அழைக்கிறது, நினைக்கிறது, பேசுறது, பாடுறது இவ்வாறாக அவங்க எல்லாம் கூடியிருந்தாங்க. திடீரென அங்க வந்து கிருஷ்ணனுடைய காட்சி கிடைச்சது. திடுதிப்புன்னு எங்கேருந்து வந்தாரோ, படக்குன்னு காட்சி கொடுத்தார். அவங்க மத்தியில சிரித்தபடி தோன்றுதார். அ ஒரு மஞ்சள் நிற அ மஞ்சள், நீலம் கலந்த ஒரு போர்வ மாதிரி அதுகள விரிச்சபடி அவங்க மத்தியில அவர் காட்சி கொடுத்தார். "ஆஹா! இதோ கண்ணன்" அப்படின்னு சொல்லி கூட்டமெல்லாம் உற்சாகத்தோட அவர வளைச்சுது. கண்ணன் திரும்ப மாயமாகாதபடி ஒவ்வொருத்தரும் அவர பிடிக்க முயற்சி பண்றாங்க. எல்லாரும் தங்களுடைய மேலாடையால கண்ணனோட இருக்கிறதுக்கு ஒரு கூடாரத்த அமைக்கிறாங்க. ஒரு பந்தல் மாதிரி. அ ஒரு கோபி பகவான் பாதங்கள நான் நெஞ்சில தாங்கி அழுத்தப் போறேன்னு சொன்னாலே, அவ அதே போல செய்றா. 2 கைகளாலயும் பாதங்கள வந்து மசாஜ் பண்றா. அந்த அன்பழகன ராதை அன்பு ரோசத்தோட பார்க்கா. அனைவருமா தங்கள் இதயத்துல இதய நாயகன, அந்த மனமோகனன இருத்துறாங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு சந்திராவளி கண்ணன்ட்ட கேட்கிறா, "கண்ணையா, நீ பரம நிபுணன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கேட்கலாமா?" அப்படின்னா. கண்ணன் வந்து சரி அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திராவளி கேட்கா, "சில பேர் நம்மள நேசிக்கிறாங்க. அப்படி சில பேர் நம்மள நேசிக்கிறாங்க. அந்த நேசிக்கிறவங்க கிட்ட அன்பு காட்டுறாங்க. இது ஒரு டைப் மக்கள். அதாவது நேசிக்கிறவங்க கிட்ட பதிலுக்கு அன்பு காட்டுறது. சில பேர் அன்பு காட்டாதவங்களையும் நேசிக்கிறாங்க. இது ஒரு டைப் மக்கள் இருக்காங்க. இன்னொரு விதம் எப்படி இருக்காங்கன்னா, அன்பு காட்டுபவர்களையும் கூட நேசிக்காதவங்க இருக்கிறாங்க. இதோடைய அர்த்தம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப கண்ணன் வந்து ஒரு பெரிய பொறுப்பாளி மாதிரி பதில் சொல்றாரு. பதிலுக்கு பதில் நேசிக்கிறது வியாபாரம். அங்க தூய அன்பு இருக்காது. அன்பு காட்டாதவர்களை நேசிக்கிறவங்க மதிக்கத்தக்கவர்கள். உண்மையிலே அவங்க கிட்ட வழங்குற குணம் இருக்கு. பெரும் குணம் இல்ல. அதாவது அவங்க கிட்ட எதிர்பார்ப்பு இல்ல. அப்படிப்பட்டவங்க தாய் தந்தையருக்கு நிகர் அப்படின்னு சொன்னார். 3வது அன்பு காட்டுறவங்கள கூட நேசிக்கிறதில்ல. இப்படிப்பட்டவங்கலாம் நன்றி கெட்டவங்க, தீயவங்க, அன்ப மதிக்காதவங்க, கடின இதயம் உள்ளவங்க. சில சமயம் சில துறவிகள் கூட அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். கிருஷ்ணர் அன்பற்றவர் அப்படின்னு அவர் வாயிலே சொல்ல வச்ச பெருமையில சந்திராவளி பலமா சிரிக்கிறா. "கண்ணையா வசமா மாட்டிக்கிட்டான்" அப்படின்னு சொல்லி எல்லாம் கைதட்டி சிரிச்சாங்க.
அத்தனை கோபியர்களும் இப்ப ராதை பக்கமா வந்து கூடி நிக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணர் வந்து அவங்ககிட்ட சொல்றாரு, "பிரியமானவங்களே, உங்க சிரிப்போட பொருள் எனக்கு தெரியுது. உங்களுடைய அன்ப நான் அறியாதவன் கிடையாது. அ அன்பர்களிடையே எப்பவும் அன்பு வளரும். தளராது வளரும்" அப்படின்னு சொன்னாரு. நான் சதா உங்களுக்கு அன்பாளனா இருக்கிறேன். கடன்பட்டவனா இருக்கிறேன். உங்ககிட்ட நான் போக்கு காட்டி மறைஞ்சது, உங்க அன்பு வளர்றத பார்க்கறதுக்கு தான். ஏழைக்கு வந்து செல்வம் கிடைச்சு, பின் அத அவன் இழந்துட்டான்னா, மீண்டும் செல்வத்த அடைய பேரார்வத்தோட இருப்பான். அதுபோலத்தான் என் மீதான அன்பு வளரத்தான் இப்படி செய்தேன். என்ன பிரிஞ்சிருக்கும்போது பார்க்கிற இடமெல்லாம் உங்களுக்கு நான் தெரிஞ்சேன். ஆனா நான் உங்களோட இருக்கும்போது, உங்க கூட இருக்கிற இடத்துல மட்டும் தான் நான் இருக்கிறேன். அப்போ பிரிவு சேர்த்தியை விட பிரிவுல தான் நெறையா நீங்க என்ன அனுபவிக்க முடியும். உண்மையிலே எல்லாத்தையும் எனக்காக விட்டவர்கள் நீங்க. இதுக்கு நான் பதில் அன்பு காட்டவே முடியாது. உங்களுடைய பெருந்தன்மையால என்ன ஜெயிச்சுட்டீங்க. உங்களுக்கு நான் நிரந்தர சேவகன் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டீங்க. இப்படி கண்ணையா பேசிக்கிட்டே இருக்கும்போது, இதய வலி தாங்காம சந்திராவளி ஓடி போய் கண்ணனுடைய திருவாய வந்து பொத்துறா. "அப்படிலாம் சொல்லாத கண்ணா" அப்படின்னு பொத்துறா. அப்போ ராதா ஆனந்த கண்ணீரோட சந்திராவளிய பார்வையாலேயே ஒரு ஆசி புரியிறா புகழ்ந்தபடி. எல்லை கடந்து அன்பு காட்டிய கோபியருக்கு வாழ்வின் செல்வமாக கண்ணன் இருந்தான். தங்களுக்கு கண்ணன் தான் எல்லாம் அப்படின்னு வாழ்ந்த கோபியர், வனமாளியின் வாயில் வந்த அந்த அமுத வார்த்தைகள கேட்டு, அவருடைய திருமுகத்தை இமைக்காம பார்த்தபடி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. இப்படியாக கர்வ பங்கம் நிகழ்ந்தது. ஹரே கிருஷ்ணா.